சூரத்துல் பக்ரா வசனம் 139, 140, 141. அல்லாஹ்வை பற்றி எங்களிடம் தர்க்கம் புரிகிறீர்களா? அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்காகவே உளப்பூர்வமாக செயல்படுபவர்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லது இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் யாக்கூபுடைய வழித்தோன்றல்கள் ஆகியோர் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா? நன்கறிந்தவர்கள் நீங்களா அல்லது அல்லாஹ்வா என்று நபியே நீர் கேட்பீராக. அல்லாஹ்விடமிருந்து தமக்கு கிடைத்துள்ள சான்றை மறைப்பவரை விட பெரும் அநியாயக்காரர் வேறு யார்? நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. அவர்கள் மறைந்துவிட்ட சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு, நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்பட மாட்டீர்கள். இணை வைப்பாளர்கள் புரிகின்ற விதண்டாவாதத்தை எவ்வாறு முறியடிப்பது என்று தன் நபிக்கு அல்லாஹ் இங்கு வழிகாட்டுகின்றான். அந்த வகையில் அல்லாஹ்வை பற்றி எங்களிடம் தர்க்கம் புரிகிறீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக என்று முந்திய வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது ஓர் இறை கோட்பாட்டிலும் அல்லாஹுக்காக உளப்பூர்வமாக செயல்படுவதிலும் அவனுக்கு அடிபணிந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அவனால் தடுக்கப்பட்டவற்றை கைவிடுவதிலும் எங்களிடம் நீங்கள் வீண் விவாதம் புரிகிறீர்களா என்று கேட்பீராக. அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். அதாவது எங்கள் விஷயங்களிலும் உங்கள் விஷயங்களிலும் முழு அதிகாரம் படைத்தவன் அவனே. இணை துணையற்ற ஏகனாகிய அவனே உளப்பூர்வமாக வழிபாடு செய்யப்படுவதற்கு தகுதி படைத்தவன் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு என்பதன் பொருளாவது, நாங்கள் உங்களை விட்டும் உங்களால் வழிபாடு செய்யப்படுகின்றவற்றை விட்டும் விலகிவிட்டோம். இதே போன்று நீங்களும் எங்களிடமிருந்து விலகிவிட்டீர்கள். இதையே வேறு வசனங்களில் அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான். நபியே, அவர்கள் உம்மை பொய்யரென கருதினால் எனது செயல் எனக்கு, உங்களது செயல் உங்களுக்கு. நான் செய்பவற்றிலிருந்து நீங்கள் விலகியவர்கள், நீங்கள் செய்பவற்றிலிருந்து நான் விலகியவன் என்று கூறிவிடுங்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வாக்குவாதம் செய்தால் அல்லாஹுக்கே என் முகத்தை அடிபணிய செய்துவிட்டேன், என்னை பின்பற்றியவர்களும் அவ்வாறே செய்தனர் என்று கூறிவிடுங்கள். இப்ராஹிம் அலை அவர்கள் தொடர்பாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவருடைய சமுதாயத்தார் அவருடன் வாக்குவாதம் புரிந்தனர். அதற்கு அவர், அல்லாஹ்வை குறித்து நீங்கள் என்னிடம் வாக்குவாதம் புரிகிறீர்களா என்று கேட்டார். மற்றொரு வசனத்தில் இப்ராஹிமிடம் அவருடைய இறைவன் தொடர்பாக வாக்குவாதம் புரிந்தவனை நீர் காணவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதை போன்றே இந்த 139வது வசனத்திலும் எங்களின் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. நாங்கள் அவனுக்காகவே உளப்பூர்வமாக செயல்பட்டவர்கள் ஆவோம் என்று கூறுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். அதாவது எங்களிடமிருந்து நீங்கள் விலகியதை போன்று உங்களிடமிருந்து நாங்கள் விலகிவிட்டோம். வழிபாடுகளிலும் அடிபணிவதிலும் நாங்கள் அல்லாஹுக்காகவே உளப்பூர்வமாக செயல்படுபவர்கள் ஆவோம். அறிந்தவர்கள் நீங்களா அல்லாஹ்வா? அடுத்து அந்த வேதக்காரர்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் உள்ளிட்ட நபிமார்களும் யாக்கூபுடைய வழித்தோன்றல்களும் தங்களுடைய யூத மதத்தை அல்லது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள்தான் என்று வாதிட்டனர். அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் நன்கறிந்தவர்கள் நீங்களா அல்லது அல்லாஹ்வா என்று நபியே நீர் கேட்பீராக என அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் தான் நன்கறிந்தவன். அந்த நபிமார்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்ததில்லை. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்,
இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, மாறாக உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாகவே இருந்தார். இணை வைப்பாளர்களில் ஒருவராக அவர் இருக்கவில்லை. அடுத்து, அல்லாஹ்விடமிருந்து தமக்கு கிடைத்துள்ள சான்றை மறைப்பவரை விட பெரும் அநியாயக்காரர் வேறு யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பியுள்ளான். இது தொடர்பாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அந்த வேதக்காரர்கள் தமக்கு வந்த இறை வேதத்தில் சன்மார்க்கம் என்பது இஸ்லாம்தான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்தான். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் யாக்கூபுடைய வழித்தோன்றல்கள் ஆகியோர் யூத மதத்திலிருந்தும் கிறிஸ்துவ மதத்திலிருந்தும் விலகியவர்கள் என்றெல்லாம் ஓதிக்கொண்டுதான் இருந்தனர். அல்லாஹ்விடம் உறுதிமொழி கூறி தமக்குத்தாமே அதை விண்ணப்பிக்கவும் செய்தனர். ஆனால் அதை முற்றிலுமாக மறைத்துவிட்டனர். அடுத்து, நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை என்று இவ்வசனம் கூறுகின்றது. இது ஒரு கண்டனமாகவும் கடுமையான எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளது. அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் துல்லியமாக அறிகின்றான். அதற்காக அவன் உங்களுக்கு பிரதிபலன் வழங்குவான் என்பது இதன் கருத்தாகும். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு. அடுத்த வசனத்தில் அவர்கள் மறைந்துவிட்ட சமுதாயத்தார். அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு, நீங்கள் தேடிக்கொண்டது உங்களுக்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அதாவது, அவர்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் ஆவார். அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு உரியவை, உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு உரியவை. அவர்கள் செய்ததை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்பட மாட்டீர்கள். அதாவது, வாழ்ந்து மறைந்துவிட்ட அந்த முன்னோர்களை பின்பற்றாமல் வெறுமனே அவர்களுடன் நீங்கள் சொந்தம் கொண்டாடுவதால் மட்டும் உங்களுக்கு எவ்வித பயனும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. எனவே அவர்கள் உடனான உங்களின் உறவு முறையை வைத்து வெற்றி பெற்றுவிடலாம் என்று எண்ணி ஏமாந்து விடாதீர்கள். அவர்களைப் போன்று நீங்களும் அல்லாஹ்வின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டோராகவும் நற்செய்தி கூறி எச்சரிக்கை விடுபவர்களாக அனுப்பப்பெற்ற இறை தூதர்கள் அனைவரையும் பின்பற்றுவோராகவும் திகழ வேண்டும். ஏனெனில் ஒரு நபியை மறுத்தவர் அனைத்து இறை தூதர்களையும் மறுத்தவராகவே கருதப்படுவார். அதிலும் குறிப்பாக அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்விடமிருந்து ஜின் மற்றும் மனித இனத்தார் அனைவருக்கும் பொதுவான தூதராக அனுப்பப்பெற்ற இறுதி இறை தூதரும் இறை தூதர்களுக்கு தலைவருமான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தவர் நிச்சயமாக அனைவரையும் மறுத்தவராகவே கருதப்படுவார்.